என்னை தாண்டி நீ போயிடுவியா, போக முடியுமா அப்படின்னு வழியில உட்காந்துக்கிட்டான் பட்டு. வெளியே போறதுன்னா பட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கடைக்கு போறேன்டா பட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்னை விட்டு போயிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டான். சரிடா பட்டு, கடைக்கு போகணும்னா கூட வேணும் இல்லையா, கூட எங்க வச்சேன்னு தெரியலடா அம்மாக்குன்னு சொன்னேன். கூட தானே இரு, நான் போய் கொண்டு வரேன், என்னை மட்டும் விட்டு போயிடாதுன்னு கரெக்டா அந்த கூடையை எடுத்துட்டான். நிறைய பேர் சொல்றீங்க, எங்க வீட்ல இருக்க பெட்ஸுமே வந்து பேப்பர் கொண்டு வருவாங்க, டவல் கொண்டு வருவாங்க, பேக் எடுத்துட்டு வருவான், நாங்க போறோம் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி போவாங்க அப்படின்னு சொல்றீங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்க பிள்ளைங்க வேலை செஞ்சாலே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாயிடுவாங்க. அதுவும் நம்ம வளர்க்குற பெட்ஸ் செய்யறாங்க அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமாயிடுவோம். பட்டு பாருங்களேன், அந்த கூடிய தூக்கிக்கிட்டான். என்னை விட்டு மட்டும் போயிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வெளியே என் கூடவே வந்துட்டு என் கூடவே உள்ள வந்துருவான். அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் பட்டுக்கிட்ட. காசு இல்லாம எப்படிடா போறதுன்னு கேட்டேன். காசு தானே, இருமா நீ எங்க வைப்பன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். நிறைய பேர் சொன்னீங்க, ஏன் காசு வைக்கிற இடத்துல சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களே உள்ள வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்க இருக்கோமான்னு பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா 3 பேர் இருக்காங்க நம்ம வீட்டுல. ஒரு பூனை கூட உள்ள வராது, அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருப்பாங்க வீட்டை இவங்க 3 பேருமே. ராக்ஸி, லூனா, பட்டு 3 பேருமே. உங்க வீட்டுல இருக்க பெட்ஸ் என்ன பொருள் கொண்டு வருவாங்கன்னு மறக்காம கமெண்ட்